ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து இந்த ஆள் இந்த முத்து இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோகிணி கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ மனோஜ் என்ன கேட்குறாருன்னா, இந்த முத்து ஏன் இப்படி பண்ணியிருக்கான்? அம்மா நீ வந்து காசுக்கு என்ன பண்ண? இவ்வளோ காசு உன்கிட்ட எப்படி அப்படின்னோடனே, இப்போ ஸ்ருதி வந்து சாரி ரோகிணி வந்து அவங்க மஞ்ச கயிறு எடுத்து காட்டுறாங்க. "என்ன ரோகிணி மஞ்ச கயிறு கட்டியிருக்க? உன் தாலி எங்க?" அப்படின்னோனே, "அத தான் அடகு வச்சுட்டேன்" அப்படின்னோனே, மனோஜ் அப்படி பார்க்கிறாரு. "ஏன் நீ இப்படி பண்ணனோனே?" "நம்ம பிசினஸ் நல்லா வளர்ந்த பிறகு, நம்ம அத வச்சு இந்த மாரி தாலி செயின் வாங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. "எனக்கு வந்து உன்னோட மரியாதை தான் முக்கியம். அவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட முடியாதுல்ல" அப்படின்னு. "இதெல்லாம் உன் தம்பி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, இந்த மீனா வந்து ஒரு மிக்ஸி வாங்குனாங்க. அத ஃபர்ஸ்ட்டு உங்க அம்மா பில் போட விடலைல்ல. அதனால தான் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு" சொல்லிட்டு இங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப வீட்ல பயங்கர பிரச்சனை ஆகுது. எல்லாருமே முத்துவவே சொல்றாங்க. முத்து தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு. கடைசியில அண்ணாமலையும் வந்து முத்துவ தான் திட்டுறாரு. "நீ பண்ணுனது தான்டா தப்பு. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் என்ன நடந்தாலும். நீ ஏன் என்கிட்ட சொல்லாம போன?" அப்படின்னு விஜயாக்கு வேற, ஐயோ! ரோகிணி வந்து மஞ்ச கயிறு கட்டியிருக்கிறாளே! என் குடும்ப மானம் என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு வேற ஃபீல் பண்றாங்க. இப்போ முத்து என்ன கேட்குறாரு, ஏன் மீனாவும் மஞ்ச கயிறு தான் போட்டிருக்கான்னோனே, ஏன்டா இவளும் அவளும் ஒண்ணான்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்புறமா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு ஆளாளுக்கு போயிடுறாங்க. இப்போ மீனா வந்து கிச்சன்ல இருக்கும்போது முத்து மட்டும் சொல்றாரு, ஏன் எல்லாரும் என்னைய தப்பு சொல்றாங்கன்னோனே, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ணுனது தப்பு தான். நீங்க மாமா கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா ம் இவங்க ஸ்ருதியோட அம்மா வேணும்னே குடும்பத்துல பிரச்சனை வரணும் தான் ஏசிய கொண்டு ரிட்டர்ன் குடுத்தாங்க. ரோஹிணி வந்து அத்தை வந்து கோவப்படணும்னு சொன்னா வேணும்னே அவங்க தாலிய கொண்டு போய் அடகு வச்சாங்க. "என்ன மீனா? இதெல்லாம் உனக்கே தெரியுதா? நீ எவ்வளோ புத்திசாலியா இருக்கிற?" அப்படின்னோனே, இப்ப மீனா சொல்றாங்க, "எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா, அவங்க அம்மா வந்து எப்படி பிரச்சனை வரும்னு நெனச்சாங்களோ, அதே மாரி நீங்களும் பிரச்சனைய ஏற்படுத்தி விட்டுட்டீங்கல்ல. நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க தானே மாமாட்ட வந்து சொல்லியிருக்கணும். எதுனாச்சும் யோசிச்சு இது பண்ணுங்க. உங்களுக்கு கோவம் தாங்க பிரச்சனை." அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. இங்க ஸ்ருதியும், ரவியும் பேசிக்கிறாங்க. அப்புறம் ரவி என்ன சொல்றாருன்னா, "உங்க அம்மா பண்ணுனதும் தப்பு தானே ஸ்ருதி. அவங்க ஃபோன் பண்ணி ஒண்ணு நம்மகிட்ட கேட்டுருக்கணும், இல்ல அப்பா கிட்ட கேட்டுருக்கணும். அவங்களா அனுப்புனது தப்பு தானேன்னோனே, இப்ப ஸ்ருதி என்ன கேட்குறாங்கன்னா, "நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நீ ஏன் இத வெளியில சொல்லவே இல்ல?" அப்படின்னோனே, "இல்ல எல்லார் முன்னாடியும் உன்ன விட்டு குடுக்க கூடாதுல்ல. அதனால தான் நான் இப்படி சொல்லலன்னோனே." "நீ பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்கன்னு" சொல்லிட்டு ஸ்ருதி ஓடி வந்து ரவிய வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை கிட்ட வந்து, இந்த மாரி இவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பணும். அப்பதான் சரி அப்டின்னோனே, இப்ப அவங்க ரோஹிணி வேற மஞ்ச கயிறு போட்டிருக்கான்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்றாங்க. இப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, "மீனாவும் தான் போட்டிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு, ரோஹிணியோட ரூம்ல படுத்திருக்காங்க அவங்க ரூம்ல. இப்போ விஜயா வந்து, "என்ன உனக்கு உடம்பு சரியில்லன்னா ஸ்பெஷல் வார்டு இந்த மாரி ரூம் கேட்குதோ, நீலாம் ஜென்ரல் வார்டுக்கு தான் போணும் வான்னு" சொல்லி கைய பிடிச்சு வேக வேகமா வெளியில இழுத்துட்டு வராங்க. அங்க முத்து வந்து நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.